அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரிகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் ஸ்ட்ரோக்கான பிறகு மூளை எப்படி மீண்டும் கற்றுக்கொள்ளுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இந்த வீடியோவில் ஃபிசியோதெரப்பி எப்படி ரெக்கவரியை பிரன்ஸ்டோன் அப்ரோச் மூலமாக வழி நடத்துதுன்னு பார்க்கலாம். பக்கவாதத்தில் பிரன்ஸ்டோன் அப்ரோச் ரொம்ப பிரபலமான ஒரு முறை. இது மோட்டார் ரெக்கவரியை 7 ஸ்டேஜாக பிரித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன டார்கெட் பண்ணணும்னு கைட் பண்ணுது. ஸ்டேஜ் 1 ஃப்ளாசிடிட்டி. எந்த வாலண்டரி மூவ்மெண்ட்டும் இருக்காது. தசைகள் தளர்ந்திருக்கும், டோன் இல்லாமல் ஃப்ளாப்பியாக இருக்கும். இங்கே மெயின் ஃபோக்கஸ் மூட்டு மற்றும் தசைகளுக்கான ரேஞ்ச் ஆஃப் மோஷன், சர்க்குலேஷன் மெயின்டைன் பண்ண பாசிவ் மூவ்மெண்ட்ஸ், ப்ராப்பர் பொசிஷனிங் மூலம் கான்ட்ராக்ஷன் ப்ரிவென்ட் பண்ணணும். ஸ்டேஜ் 2 ஸ்பாஸ்டிசிட்டி ஆரம்பம். ஸ்பாஸ்டிசிட்டி வர ஆரம்பிக்கும். பேசிக் சினர்ஜிஸ், குரூப் மூவ்மெண்ட்ஸ் தெரியும். வாலண்டரி கண்ட்ரோல்ஸ் கம்மி. இங்கே தெரபிஸ்ட் ஃபெசிலிட்டேட்டட் மூவ்மெண்ட், டாஸ்க் ஓரியன்டட் ப்ராக்டிஸ் மூலம் சினர்ஜிஸ் யூஸ் பண்ணி சிறிய வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் வர ட்ரை பண்ணுவார். சிலர் லைட் டேப்பிங், கியூக் ஸ்ட்ரெச் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் மெயின் கோல் மூவ்மெண்ட் கற்றுக் கொடுப்பது தான். ஸ்டேஜ் 3 ஸ்பாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கும். வாலண்டரி கண்ட்ரோல் பெரும்பாலும் ஃப்ளெக்ஸார் அல்லது எக்ஸ்டென்சர் சினர்ஜிஸ்குள்ளே தான் வரும். இங்கே சினர்ஜிஸே யூஸ் பண்ணி ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணுவோம். அதே சமயம் ஸ்பாஸ்டிசிட்டி மேனேஜ் பண்ண பொசிஷனிங், ஸ்லோ மூவ்மெண்ட்ஸ் கூட சேர்த்துக்கணும். ஸ்டேஜ் 4 ஸ்பாஸ்டிசிட்டி குறைய ஆரம்பிக்கும். சினர்ஜிஸ் விட்டு சில மூவ்மெண்ட்ஸ் செய்யலாம். இங்கே செய்ய வேண்டியது ஐசோலேட்டட் மூவ்மெண்ட்ஸ் அல்லது செலக்டிவ் கண்ட்ரோல் எக்ஸசைசஸ். உதாரணமாக ஷோல்டர் அதிகமாக தூக்காமல் எல்போ மட்டும் பெண்ட் பண்ணுறது, கை கிராஸாக மூவ் பண்ணுறது போல. ஸ்டேஜ் 5 இன்னும் காம்ப்ளெக்ஸ் மூவ்மெண்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் வரும். சினர்ஜிஸ் குறையும். இங்கே கோஆர்டினேஷன் டாஸ்க், ரீச்சிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ், இரு கைகளையும் சேர்த்து யூஸ் பண்ணுற பை மேனுவல் ஆக்டிவிட்டீஸ், ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு ஃபங்க்ஷனல் டாஸ்க் பண்ணணும். ஸ்டேஜ் 6 ஸ்பாஸ்டிசிட்டி கிட்டத்தட்ட போயிடும். நியர் நார்மல் மூவ்மெண்ட் பேட்டர்ன்ஸ் வரும். ஆனால் ஸ்பீட், ப்ரெசிஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இங்கே ஸ்பீட், அக்யூரசி, எண்டூரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ்கள், ஹையர் லெவல் ஃபங்க்ஷன் ட்ரைனிங் அவசியம். ஸ்டேஜ் 7 நார்மல் ஃபங்க்ஷன், ஃபுல் ரெக்கவரி ஸ்டேஜ். எல்லாரும் இந்த ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க. இந்த ஸ்கேலில் இது நார்மல் மோட்டர் ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ப்ரோக்ரஸ் ஏற்கனவே இருக்கும் லெவல் பேஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணணும். ஃபோர்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகணும்னு இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு ஃபிட்டான கோல்ஸ், எக்ஸசைசஸ் சரியாக பண்ணணும். இப்போது ரெக்கவரி எக்ஸசைஸ் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் ஸ்ட்ரோக் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ், கோல்ஸ், இன்டென்சிட்டி, ஹோம் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை பின்தொடருங்க. நன்றி.